ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே ஒரு சோகமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோட் திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் அப்படின்ற பேர் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு அஃபிஷியலான நியூஸ் மாதிரியே வந்துச்சு. ஸோ இதை கேட்ட தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே சோகமாக இருக்காங்க. அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து இப்போ வந்து அரசியல் கட்சி தொடங்க போகிறாரு அப்படின்றதுனால வந்து இன்னும் 2 படங்கள் மட்டும் தான் நடிக்க போகிறாரு. அதில் ஒரு படம் தான் வந்து கோட். ஸோ இந்த திரைப்படத்தோட இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் வந்து நம்ம தளபதி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காராம். இன்னும் வந்து ஒரு திரைப்படத்தை நடிச்சுட்டு தமிழ் சினிமா விட்டே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபுல் நேரமாக வந்து அரசியலில் வந்து ஈடுபட போகிறாரு அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இன்னில் வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தில் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2 பாடல்கள் வந்து ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்குங்க. ஆனால் வந்து இன்னைக்கு வந்து இன்னொரு 3rd சிங்கிளும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனாலே வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஈகராக வந்து அந்த சிங்கிளுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னில வந்து அடுத்த அப்டேட் வந்து ரசிகர்கள் கேட்குற வந்தது ஆடியோ லான்ச் அண்ட் ட்ரெய்லர் வந்து எப்போ தான் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு பதில் கிடச்சிருக்கு. அதாவது ஆடியோ லான்ச் வந்து கேன்சல் பண்ணுறதா வந்து அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்களாம். ஏன்னா வந்து நம்மளோட தளபதி விஜய் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து நம்மளோட கோட் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் நடக்காதே தவிர, ஸோ நம்மளோட தளபதி விஜய் வந்து அவரோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்துறதுக்காக வந்து ஒரு பிரம்மாண்ட விழா வந்து நடக்க போதாம். அது இன்னும் எங்கே அப்படின்றது இன்னும் முடிவு பண்ணலையா. ஆனால் வந்து அந்த மாரி ஒரு நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ். ஆனால் வந்து ஆடியோ லான்ச் மட்டும் கேன்சல் ஆயிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க.